இந்த வாழைப்பூ வத்த குழம்புக்கு அந்த இது அப்படியே எடுத்து ஒரு தயிர் சாதத்தில் அப்படியே தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நல்ல காம்பினேஷன் அட்டகாசமாக இருக்கும். அதுமாதிரி பழைய சாதம்லாம் இருந்தாலும் இதெல்லாம் சுண்டை வச்சுக்கிட்டு இது வந்து பழைய சாதத்துக்கு காலையிலக்கு இதை தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கும் நல்ல ஒரு கருவாட்டு குழம்பு மாதிரியே சூப்பராக இருக்கும். இதை நெத்திலி மீன்லாம் வச்சுட்டு நம்ம செஞ்சோம்னா ஒரு கருவாட்டு குழம்பு வரும் இல்லையா, அந்த மாதிரி டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறது தான் வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்மக்கிட்ட மசாலா 1000 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், கேரளா இந்த 4 ஸ்டேட்டுக்கு மட்டும் நமக்கு வந்து 1000 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு கொரியர் சார்ஜ் முற்றிலுமே இலவசம். அதர் ஸ்டேட்டெல்லாம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் கொரியர் சார்ஜ் வாங்குறீங்கன்னா அதில் ஆஃப் அமௌண்ட் வந்து உங்களுக்கு லிஸ்ட் பண்ணிக்குவோம். நாங்கள் வேணுன்றவங்க வெப்சைட் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. பாருங்கள், இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்குவோம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கலாம். இதில் 1 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை, 3 பல்லு பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 4 சேர்த்துக்கலாம். தேங்காய் ஒரு 1/4 மூடி அளவுக்கு சேர்த்துக்குவோம். பல்ஸில் போட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இதுதான் இதுக்கு வந்து நம்ம மசாலாவுக்கு அரைக்க வேண்டிய பொருட்கள். பாருங்கள், இந்த வாழைப்பூவை நல்லா அந்த உள்ளே இருக்க தொப்பை, நரம்பு இதெல்லாமே எடுத்துட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி தொப்பை இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் எடுத்துடணும். இதெல்லாம் போட்டு நம்ம செஞ்சோம்னா வயிறு வலிக்கும், அதனால் இதெல்லாம் எடுத்துடணும். எடுத்துட்டு நம்ம இதெல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் பவுடர் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு இதெல்லாமே சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம். பாருங்கள், கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் சேர்த்துக்கலாம். ஈரப்பதமாக இல்லை அப்படின்னா எண்ணெயில் இந்த எண்ணெயில் வந்து இந்த மாவெல்லாம் கொட்டிடும். அதனால நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். நாங்கள் கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளிச்சுக்கலாம். இந்த அளவுக்கு வந்து நம்ம வாழைப்பூவை பிரட்டி வச்சாச்சு. இப்போ வாங்க வத்த குழம்பு எப்படி செஞ்சிடலான்றதை பார்ப்போம். இதுக்கு வந்து நம்ம நல்லெண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். பாருங்க, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, வெந்தயம் 2 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம், ஒரு 10 மிளகு. பாருங்க, இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா ஒரு கட்டி அளவுக்கு பூண்டு எடுத்து இதையும் சேர்த்துடலாம். பாருங்க, இதில் வந்து 1 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை, நல்ல ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் இதையும் சேர்த்துக்குங்க. தூள் பெருங்காயம் இருந்தாலும் போடலாம், அப்படி இல்லைன்னா குருணை பெருங்காயம் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்குங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு 3/4 பதம் அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போது இதில் வந்து ஒரு குட்டி தக்காளியாக 2 தக்காளி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம். பாருங்க, எல்லாமே நல்லா பொரியட்டும். இப்போ வந்து என்ன பண்ணலாம், நம்ம வீட்டு குழம்பு மிளகாய் தூள் இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தலை தட்டின மாதிரி சேர்த்துக்குங்க. பாருங்க, இதில் புளியும் நீங்கள் வந்து வடிகட்டி ஊற்றிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இந்த பச்சை வாசம் போக நல்லா வதங்கட்டும். 1 நிமிஷம் அப்படியே வதங்கிட்டு இருக்கட்டும். இந்த அளவுக்கு வந்து இந்த மசாலெலாம் போட்டு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. புளியும் ஊற்றிட்டோம் இல்லையா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அரைச்சி வச்ச விழுது இதையும் இதில் சேர்த்துடலாம். பாருங்க, தேவையான அளவுக்கு இந்த நேரத்துலேயே நம்ம தண்ணியை ஊற்றிடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு திட்டத்துக்கு நம்ம குழம்பு வந்து கூட்டி வச்சுருக்கோம். இப்போ எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். ஓட்டை இருக்க மாதிரி தட்டு வச்சிங்கன்னா பொங்கி வராது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிரட்டி வச்சுருக்கோம். இப்போ எண்ணெயும் அது காஞ்சிக்கிட்டு இருக்கு.
ஒன்று எடுத்து போட்டு பார்க்கலாம். என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சிக்கலாம். பாருங்க, இது நல்லா முருகெல்லாம் பொரிச்சிட்டோம். இப்போ எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நெத்திலி மீனில் ஒரு மீன் குழம்பு வைக்கிற மாதிரியே ஒரு டேஸ்ட் கிடைக்கும். பாருங்க, இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்க, குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு, பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்து வச்சுருக்க இந்த வாழைப்பூ இருக்கு இல்லையா, இது எல்லாமே பாருங்கள் நல்லா முருகலாக சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்க, நல்லா முருகலாக நல்லாயிருக்கும். இது அப்படியே ஒரு ஸ்நாக்ஸாகவே சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இதை எடுத்து அப்படியே போட்டுக்கலாம். இப்படி செஞ்சு சாப்பிடும் போது இது ரொம்ப நல்லாயிருக்கும். குழம்பு வந்து அட்டகாசமாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். பாருங்க, இப்போ எடுத்து பார்க்கலாம். நல்லா குழம்பெல்லாம் பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இதில் நல்லா மல்லி இலையும் கொத்தமல்லி இலையும் பிச்சு போட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து மீன் பிடி தடை காலம்லாம் வந்துருச்சு. அதனால் வந்து மீன்லாம் அவ்வளோ கிடைக்கிறதில்ல. அந்த மாதிரி நேரத்தில் இந்த வாழைப்பூவை வச்சு இந்த மாதிரி ஒரு மீன் குழம்பு சுவையில் நீங்கள் வச்சு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு களி, அதுக்கப்புறம் பழைய சாதம், அடுத்த நாள் வச்சு காலையில் பழைய சாதத்தில் இந்த வாழைப்பூவெல்லாம் பொரிச்சு போட்டிருக்கோலே அதோடு கொஞ்சம் எடுத்து வச்சு நீங்கள் வந்து பழைய சாதத்துக்கு தொட்டு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லிக்கு தொட்டு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் வேறு அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.